ஸோ வெல்கம் பேக் டு அவர் சேனல். 2025ல பார்த்தீங்கன்னா ஒரு மாஸ்டர் ஹாரர் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட பாம்பே தி ரெக்கனிங் அப்படின்ற படத்தை இப்போ அமேசான் பிரைம்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரன் டைம் 1 hour 20 minutes கிட்ட வருது. சீக்கிரமாவே பார்த்து முடிச்சிடலாம். IMDb ரேட்டிங் 10க்கு 5.3 கொடுத்துருக்காங்க. சரி, இந்த படத்தோட சிம்பிளான கதை என்ன அப்படின்னா, பெஞ்சி அப்படின்ற பையன் நைட் டைம்ல இவங்க பாட்டியோட வீட்டுக்கு இவங்க அம்மா கூட பாத்தீங்கன்னா ஒரு டாக்ஸில போயிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு இவங்களோட கார் பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுது. இருந்தாலுமே எப்படியோ தப்பிச்சு இவங்க 2 பேருமே அவங்க பாட்டி வீட்டுக்கு பாத்தீங்கன்னா போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் ஒரு ஹண்டிங் கேங் இந்த கார் ஆக்சிடென்ட பார்த்துட்டு காட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா கன் எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கொடூரமான சம்பவங்கள்லாம் என்ன, உண்மையிலே அந்த காட்டுக்குள்ள என்னதான் நடக்குது அப்படின்றதுதான் இந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. ஆக்சுவலா இந்த படத்துல மான் அப்படின்ற அந்த விலங்கை கிரீச்சரா கன்வெர்ட் பண்ண விதம் பாத்தீங்கன்னா ரொம்பவே புதுசா இருந்துச்சு. தென் அந்த கிரீச்சர் அட்டாக் பண்ணக்கூடிய சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப ராவா எடுத்திருக்காங்க. ஸோ அதுவுமே இந்த படத்துடைய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம். மெயினா இந்த படம் ஃபுல்லாமே நைட் டைம்ல தான் கொண்டு போவாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான அந்த பேக்ரவுண்ட் மியூசிக்குமே இந்த படத்துக்கு ஒரு பேக் போனா அமைஞ்சிருக்கு. தென் அந்த கிரீச்சருடைய சிஜி ஒர்க்குமே ஒரு சில இடங்கள்ல கொஞ்சம் லேகா இருந்தாலுமே ஓவராலா பாத்தீங்கன்னா சிஜி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸ்டோரியா பாத்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் ஸ்டோரி தான். கேரக்டரோட பேக் ஸ்டோரி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த படம் அடுத்த லெவலுக்கு போயிருக்கும். இருந்தாலுமே கண்டிப்பா ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு நல்ல படம் தான். ட்ரை பண்ணி பாருங்க.